ஆலயம், பரிசுத்த ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், நன்றியின் ஆலயம், நாமேயவாலயம், நன்றியின் ஆலயம்,
ஆலயம் பரிசுத்த ஆலயம் காண்பது செவ்வையான பார்வையா எண்ணம் கொண்டது நன்மையான எண்ணமா கைகள் செய்வது சுத்தமான செயலா கால்கள் போவது சரியான இடத்திற்கா நாவு பேசுவது சமாதான வார்த்தையா நாவு பேசுவது சமாதான வார்த்தையா சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக்கொள்வாயா சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக்கொள்வாயா தேவனின் ஆலயம் துதிகளின் ஆலயம் பரமனின் ஆலயம் பரிசுத்த ஆலயம் தேவன் கொடுத்ததை அவருக்கே கொடுத்திடு ஜீவனுள்ள பலியாய் அவருக்கு அளித்திடு பரிசுத்த பரிசாய் பரனுக்கு படைத்திடு குற்றமற்ற கனியாய் கிறிஸ்துவுக்கு காண்பித்திடு சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு சரீரம் என்பதை ஆலயமாக்கிடு சரீரம் என்பதை தேவாலயமாக்கிடு தேவனின் ஆலயம் துதிகளின் ஆலயம் பரமனின் ஆலயம் பரிசுத்த ஆலயம் மகிமையின் ஆலயம் மகத்துவ ஆலயம் மகிமையின் ஆலயம் மகத்துவ ஆலயம் நன்றியின் ஆலயம் நாமயவாலயம் நன்றியின் ஆலயம் நாமயவாலயம் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும்
சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம் வாருங்கள். Yes. Amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify you master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Yes Lord. Oh, we worship you Lord. Oh, we give you thanks. Oh, we praise you. அந்த மிஷனரி கிட்ட சொல்றேன், ஐயா என் மனைவி ஏற்பட்டாங்க,
எனக்கு 3 மாசம் குழந்தை, 12 மாசம் குழந்தை இருக்குது. நான் மறுபடியும் கொல்லிமலை போக முடியாது. எனக்கு ஒரு வேலை கொடுக்க. மிஷனரி சொன்னது, தெய்வ நேசம், வேலை இல்லை. நீ சொல்ல பாசங்களுக்கு தெரியாது. நீங்க போய் வரலாம். எங்க அப்பா பேர் தான் தேவநேசன், என் பேர் தேவநேசன், என் பேர் சாயந்தரம். தேவநேசம், வேலை இல்லை, நீங்கள் போய் வரலாம். என்ன நிலைமை ஆயிருக்குன்னு யோசனை பண்ண. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய சேந்தமங்கலம் திருச்சபையில மேரியம்மா விக்டருடைய மாமி அம்மா மேரியம்மா, அவங்க ஒரு அருமையான விசுவாசி, வயதான தாய். உண்மை அவங்களதான் நான் என்னுடைய அம்மாச்சி என்று கூப்பிட்ட நபர் அவங்க தான். எனக்கு மற்றவங்களாம் யாரும் தெரியாது. அந்த தாயார் இந்த 2 குழந்தைகளையும் எடுத்து அவங்க பொறுப்பெடுத்து வளர்த்தார்கள். பிற்பாடு என்னுடைய தாயாகிய நிசி, யெகோவா நிசி அவர்கள் இங்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அவர்கள் ஆலோசனை தந்து என்னுடைய தகப்பனாரை திருமணம் செய்ய உதவி செய்தார்கள். என்னுடைய தாயாரின் தகப்பனார் அவர் ஒரு பிரசங்கியார், அதாவது சுவிசேஷகர், கிறிஸ்டியன். அவர்கிட்ட எங்க அப்பா போய் பெண்ணு கேட்கிறார், ஐயா உங்க மகளை திருமணம் செய்து கொடுத்தார். அவர் ஒரு ஊழியர். அவர் சொன்னாரு, நீ யாருமே எனக்கு தெரியாதுப்பா, நீ போப்பா வெளியே. அவ்வளவுதான், நீ யாருமே எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி என் பொண்ணை நான் கொடுத்துருக்கேன், நீ போகலாம். நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் செயல்படுகிறாரா? எங்க அப்பா மெட்ராஸ் இருக்கிறாங்க, ஊழியத்துக்காக கொல்லிமலைக்கு வந்தாங்க. கடவுள் இருக்கிறாரா, கடவுள் செயல்படுகிறாரா? எங்க அப்பா மெட்ராஸ் இருக்கிறாங்க, ஊழியத்துக்காக கொல்லிமலைக்கு வந்தாங்க. வந்து என்ன நடந்தது? மனைவி இறந்துட்டாங்க, குழந்தைகள் அனாதியாக்கப்படுது. மிஷனரி கிட்ட வந்து வேலை கேட்டா வேலை கிடையாது, நீங்கள் போய் வரலான்றாரு. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் என்னை அழைத்தாரா? எத்தனை கேள்வி. வரலாறு என்பது கடவுளின் வல்லமையான செயல்பாடு. History is God's story of mighty acts. எங்க அப்பா கொல்லிமலைக்கு வரணும், அதன் மூலமாக தன்னுடைய முதல் மனைவியை அவர்கள் இழக்கணும், இங்குள்ள என்னுடைய தாயாரை திருமணம் செய்யணும், இந்த திருச்சபையில 15 ஆண்டுகளாக போதகராக பணியாற்றணும், அவருக்கு நான் ஒரு குழந்தையாக பிறக்கணும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் கடற்படுகிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில விபரீதங்கள், நம்ம இந்த விபரீதங்கிற வார்த்தை இருக்குங்களா பைபிள்ல? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பார்த்துக்கணுமா? இப்படிப்பட்ட விபரீதங்களை சந்தித்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கிப்போம். அதாவது விபரீதங்கள் என்றால் எதிர்பாராத, புரிந்து கொள்ள முடியாத, பரிகாரமற்ற பிரச்சனைகள் நமக்கு முன் வருகிறது. கடவுள் இருக்கிறாரா? முடிவு ஒரு கேள்வி. கடவுள் இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்களா? ஆக இங்கே எவ்வளவு சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக கர்த்தர் தமது சரீரமாகிய சபையை, ஆலயம், ஆலயம் நமக்கு தேவை. இதுக்கு பேர் ஆலயம் இல்லைங்களா?
இந்த கட்டடத்துக்கு பெயர் ஆலயம். சபை யாரு? நீங்களும் நாம சபை. நேற்று தினத்துல ஐயர் அவர்கள் அந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக கர்த்தர் தன்னுடைய திருச்சபையை கட்டுவதற்காக தம்முடைய மக்களை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். எல்லா திருச்சபையின் வரலாறும் கடவுளுடைய மகத்துவமான செயல்களின் சான்றுகள். Every church is an evidence of God's wonderful deeds. கடவுளுடைய அற்புதமான செயல்களின் சான்றுதான் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும். இதைதான் ஒரு அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகின்றார். திருச்சபையின் வித்து பரிசுத்தவான்களின் ரத்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? திருச்சபையின் வித்து பரிசுத்தவான்களின் ரத்தம். ஆக தேவனுடைய பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தவில்லை என்றால் அங்க திருச்சபை உருவாக முடியாது. ஆக இந்த புதிய ஆலய பிரதிஷ்டையினுடைய சவால் என்ன? கடவுள் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக பயன்படுத்தி இந்த திருச்சபைக்காக நம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏழாயிரம் ஆண்டுகள் திருச்சபையின் வரலாற்றை நீங்கள் படிப்பீர்களானால் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் சபைகள் நாட்டப்பட்டதோ அங்கெல்லாம் பரிசுத்தவான்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. பரிசுத்தவான்களின் உயிர் அங்கு விதைக்கப்பட்டது. பள்ளிமணியில் போன பார்க்கலங்க, ஜெசிமான், டாக்டர் ஜெசிமான் அவர்களுடைய கல்லறை, திருமதி ஈவ்லின் ஜெசிமான் அவருடைய கல்லறை நீங்க பார்க்கலாம். எங்கு ஜீவன், எங்கு உயிர் விதைக்கப்படுகிறதோ அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. சரி, இந்த இடத்துல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத பகுதி ஒன்று தெசலோனிக்கே சபையை உங்கள் முன் நான் வைத்து சில உண்மைகளை அல்லது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன். இந்த ஒன்று தெசலோனிக்கே நிருபம் பவுல் அப்போஸ்தலனாலே முதலாக எழுதப்பட்ட நிருபம். முழு புதிய ஏற்பாட்டிலே முதலாவது எழுதப்பட்ட நூல் ஒன்று தெசலோனிக்கேயர். சிறந்த நாகரீகம் கொண்ட ஒரு பட்டணம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் சிட்டி ஸ்டேட். கொஞ்சம் வரலாறு படித்தவர்கள் தான் அந்த வார்த்தை புரியும். மகா அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மகா அலெக்சாண்டர் இந்த மக்கோதோனியாவை அவன் வெற்றி கொண்ட போது அந்த முழு கிரேக்க நாட்டையும் தன்னுடைய தாய் ஆகிய தெசலோனிகா, அவனுடைய தாயின் பேர் தெசலோனிகா, அந்த தன் தாயின் பேரிலே அந்த நகரத்தை அவன் பெயரிடுகிறான். அதுதான் தெசலோனிகா பட்டணம். அது தெசலோனிகா பட்டணம் கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க தத்துவம், கிரேக்க ஆட்சி முறை, கிரேக்க கல்வி, கிரேக்க கலை, அவை அனைத்திற்கும் ஒரு ஆதாரமான ஒரு பட்டணம். ரொம்ப முக்கியம், அதை நாம புரிந்து கொள்வோம். சரிங்களாமா? நடுவில் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு குறிப்பு சொன்னார். உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சார், எங்களுக்கு என்ன சார் வேலை இல்லை,
மோடி நான் சொல்லுகிறாரு, மூடி நான் சொல்லுகிறேன். அப்படியா சொல்றீங்க? அது சொன்னாருங்கம்மா, கரெக்டா, நான் பிரதமர் ஆனால் இந்த நாட்டிலே கோயில் கட்டுவதை விட என்ன சார் கட்ட வந்தாரு? கழிப்பறை. ஐயோ, திரும்பி பார்த்து பேப்பர், இந்த நாட்டிலே கோயில் கட்டுவதை விட நான் கழிவறையை கட்டுவேன் சொன்னா கவனிச்சுக்கலாம். ஒரு 21வது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்திய நாட்டிலே இன்னும் கழிவறைகள் இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே 2 இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு மரத்திலே தொங்கவிடப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அந்த ஊர் பேரை மாற்றிருக்காங்க. நல்ல போய் ஏன்பா அவங்க அந்த நிலைமைக்கானாங்க? அவங்க வீட்டுல கழிவறை பேப்பரை படிப்பாங்க. இந்த இந்த யோகியில நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். தெசலோனிக்கா பட்டணம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலே கழிவறையை கொண்டிருந்தது. நாகரிகம் பார்த்தீங்களா? புரிஞ்சுட்டா நாகரிகனா? கிமு 5ஆம் நூற்றாண்டு. நம்ம கிபி 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் கழிவறை இல்லை. நம்ம சொல்றோம் ரொம்ப நாகரிகம் உடையவங்க. நம்மளே பார்த்து நாமளே சிரிச்சுக்க வேண்டியதுதான். அதாவது an aspect of culture and development. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே கழிவறையை கொண்டிருந்த ஒரு பட்டணம் தெசலோனிக்கா பட்டணம். அந்த ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாத்தையும். புரிஞ்சுக்கலாமா? ஆக அப்படிப்பட்ட பட்டணத்திலே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே பவுல், தீமோத்தேயு அவர்கள் போய் பணி செய்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மக்கள் மனம் திரும்பி விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், திருச்சபையாக சேர்க்கப்பட்டார்கள், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இளம் சபை. பவுலப்போஸ்தலன் அந்த தெசலோனிக்காவிலே அதிகபட்சமாக 1 மாதம் தான் இருந்தார். இந்த 1 மாதத்துக்குள்ளாக அவர்களுக்கு என்னென்ன போதனை சொல்லி தர முடியுமோ அவர்களுக்கு சொல்லிவிட்டு கொரிந்து பட்டணத்துக்கு அவர் கடந்து வந்து கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். இப்போ இந்த தெசலோனிக்கா சபை எப்படி இருந்தது? அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களிலே குறை என்ன இருந்தது? அது எப்படி அவர்கள் சீர்படுத்த வேண்டும்? கவனிச்சீங்களாமா? சரியா கவனிச்சு பார்த்தீங்களா? ஆக தெசலோனிக்கா சபையாகிய விசுவாசிகளுக்குமா ஒரு ஆலயம் இல்லை. அழகான ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இல்லை. உங்கள் கரங்களிலும் என்னிடத்தில் இந்த பைபிள் இருந்த இந்த வேதம் இல்லை. முன்னே நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு போதகராக போதகர் இல்லை. சரிங்களாமா? பிற்பாடு ஒரு அமைப்பு சொல்றோம் இல்லைங்களா? மூப்பர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள். அமைப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா சபை இருக்கு. புரிஞ்சிச்சா? திரும்பி சொல்லட்டுமா? ஒரு ஆலயம் இல்லை, இந்த பரிசுத்த வேதம் இல்லை, எழுதப்படிதான் முதல் நூல. போதகர் இல்லை, அமைப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெசலோனிக்க விசுவாசிகள் பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நமக்கு இவைகளெல்லாம் கொடுத்திருக்கிற கடவுள் இப்ப நம்ம இடத்துல எவ்வளவு கேட்பார்? சரியா? ஒரு 4 குறிப்புகளை உங்கள் முன் நான் வைத்து விடைபெற விரும்புகிறேன். அது இந்த தெசலோனிக்கா சபையின் மிகப்பெரிய பிரச்சனை கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுவது.
நிறைய புரிஞ்சிச்சு. நம்மளாம் இந்த கலாச்சாரத்துல இந்திய நாட்டிலே தமிழ் கலாச்சாரத்துல பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பொங்கல் இன்னைக்கு நம்ம கறி நாளுங்களா, கறி நாள், ஆமாங்க கறி நாள். அப்புறம் சார் மாட்டு பொங்கல், அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரே மல்லு கட்டா இருக்குது இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இல்ல. அதாவது கலாச்சாரம் புரியுதுங்களா? அப்ப தெசலோனிக்க மக்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க தான் உயர்ந்த கலாச்சாரம், நாங்க தான் உயர்ந்த தத்துவ ஞானிகள், தத்துவத்தை கொடுத்தவங்க உலகத்துக்கு கிரேக்கர்கள். எங்க கலாச்சாரத்தை விட எந்த கலாச்சாரம் சிறந்ததா இருக்க முடியும்? அப்ப பவுல் அப்போஸ்தலன் யூத கலாச்சாரத்தை சேர்ந்தவர். நல்லா புரிஞ்சுக்கமா இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை புதுமுறையா கேள்விப்பட்டலாம், அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யும். ஆக நாங்க உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள், மிக சிறந்தவர்கள், மிக சிறந்த தத்துவம் கொண்டவர்கள், மிக சிறந்த பார்லிமெண்ட் சொல்றாங்க, சட்டசபை இதெல்லாம் சொல்ற பாருங்க. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுப்பவர்கள் கிரேக்கர்கள். ஆக நாங்க ஏன் சார் எங்க கலாச்சாரத்தை மாத்திக்கணும்? மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க புரியுதுங்களா? இப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பவுல் அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய கலாச்சாரத்தின் சீர்கேடு, அவர்களுடைய பெருமையின் ஆபத்து, இவைகளை உணர்த்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகின்றார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும். ஆக திருச்சபை என்றால் என்ன? பரிசுத்த திருச்சபை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் குறிப்பிட்ட வார்த்தை என்னமா? மத்தேயு 5:8 என்ன வசனம் பாருங்க, 8ஆ 7ஆ? சார்ஜ் இருக்கான்னு தெரியல, போட்டு பார்க்குறீங்களா? போட்டு பாருங்க சார்ஜ் இருக்கான்னு. சார்ஜரில் போட்டு, சார்ஜர் சைடில் இருக்கு, அப்படி போட்டு வைங்க. தரிசிப்பார்கள். இறுதியில் சுத்தம் இல்லாதவர்கள் துர்பாக்கியவான்கள், அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் துர்பாக்கியவான்கள். கடவுள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். பரிசுத்த கடவுளாலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தெசலோனிக்கே சபையாலே ஏன் இயேசு உங்களை மீட்டுக் கொண்டார்? ஏன் நீங்கள் இந்த இரட்சகராகிய அற்புத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சரிங்களா? 7ஆம் சொன்னமா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல உங்க கலாச்சாரம் இருக்கட்டும், உங்க மத நம்பிக்கை தான் இருக்கட்டும்பா, அது அல்ல நம்மை வழி நடத்த வேண்டி, கலாச்சாரம் அல்ல என்னை கட்டுப்படுத்த வேண்டிய, கடவுளை பற்றிய சத்தியம் என்னை மாற்றி அமைக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 படி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர், உங்களை இருளில் இருந்து, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து மீட்டு அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். தெசலோனிக்கே சபையின் குறை என்ன? பரிசுத்தத்தை அறியாத கலாச்சார வாழ்க்கை. நான் இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை.
இன்னைக்கு நாமளும் இப்படி வாழ்ந்து இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஏறுதானா வேதத்தை படிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். பல நேரங்களிலே இந்த பரிசுத்தமற்ற அல்லது அசுத்தமான அல்லது வேதத்தில் இன்னொரு வார்த்தை துன்மார்க்கமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? கடவுள் அப்படிப்பட்ட திருச்சபையின் தலைவராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கலப்புற்ற ஒரு மக்கள் கூட்டத்திலே பரிசுத்த தேவன் வாசமாயிருக்கிறார். என்ன சார் உங்களுக்கு கலாச்சாரம் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்கிறீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? பெரியவங்க கூட உட்கார்ந்துருக்கீங்க. ஐயா ஐயா, நம்ம கலாச்சாரத்துல தேவதாசின்னு சொல்றாங்களா? ஐயா, தேவதாசி இருக்கிறாங்களா நம்ம கலாச்சாரத்துல? சார் தமிழ்நாட்டில் சார் ஏற்படுது. ஐயோ ஐயோ, புரிஞ்சுங்களா? ஏமி கார்மைக்கல் அம்மையார் இதோட ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருக்கு? ஏமி கார்மைக்கல் அம்மையார் என்கிற மிஷனரி இல்லைங்களா? தெய்வத்திற்கு விடப்பட்ட பெண்கள், பெண் பிள்ளைகள் 3 மாசம் குழந்தையிலிருந்து 80 வயசு கிளம்பி வரைக்கும் இந்த கோயில் இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம விளக்கணும், எனக்கு நேரம் புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு பேர் என்ன? தாசிகள். என்ன தாசிகள்? தேவன் பெயரால் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாசிகள். புரிஞ்சுச்சுங்களாமா? அதே பழக்கம் தான் கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்தது. இப்ப படிங்க, திரும்ப 3ஆம் வசனம் படிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முடிச்சிட்டார்களா? இப்ப தெசலோனிக்கே விசுவாசிகளே, உங்களுடைய பிரச்சனை என்ன? அடுத்த லைன் படிங்க. ஆகையினால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டபடியினால், பரிசுத்த தேவனை அறிந்திருக்கிறபடியினால், பரிசுத்தரை தொழுது கொள்கிறபடியினால் நீங்கள் இந்த தேவ தாசி பழக்கத்துக்கு விலகி இருங்கள். ஆனா அதனுடைய பொருள் புரியல, நான் செய்ய முடியாது. ஆக கிரேக்க மதத்திலே கலாச்சாரத்திலே ஒருவன் சாமி கும்பிட போனா அங்க இருக்கிற தேவதாசியோடு அவன் இணைய வேண்டும். அவ்வளவுதான். உங்களுக்கு டைம் இருந்தா அதை எடுத்து படிச்சு பாருங்க. அதுவே அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறவில்லை. அவங்க என்ன நினைச்சாங்க? சார், ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் கும்பிடா, வெள்ளிக்கிழமை நம்ம பழைய தாசி கோயிலுக்கு போகலாம். நோ ப்ராப்ளம். வெள்ளிக்கிழமை அந்த முறையில நான் சாமி கும்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த முறையில சாமி கும்பிடுவேன். அதுதான் சார் பிரச்சனை. இப்படி இந்த முடிவுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஏன்னா அங்க கையில பைபிள் இல்லையே, இந்த பைபிள் அவங்க கையில கிடையாது. பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணம் தெரியாது. பழைய ஏற்பாட்டின் ஆண்டவருக்கு கொடுத்த யூத முறைமையின் ஆராதனை தெரியாது. ஒண்ணு தெரியும். நான் சொல்றேன், ஆலயம் இல்லை, வேதம் இல்லை, போதகர்கள் இல்லை, அமைப்பு இல்லை, எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்வாங்க? பூஜை பண்றாங்க. நீங்க கறி பொங்கல் சார், அதனால வர முடியாது சார், அப்படியே போயிட்டு புரியுதுங்களா? இப்படி நீங்கள் இந்த பரிசுத்த தேவனை பின்பற்ற முடியாது. தெரியுமா? பரிசுத்தம் என்கிற வார்த்தை நான் சொல்லிட்டேன், நீங்களும் கேட்டு இருக்கிறீங்க. ஆனா நமக்கு அது புரிய போறதே இல்லை. ஏன் சார் பேசிருக்கிறீங்க?
இனி என்னது எனக்கு புரியவில்லை. கரெக்டுங்களா? என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ, என்றைக்கு ஆதாம் பரிசுத்த கடவுளிலிருந்து பிரிக்கப்பட்டாரோ, என்றைக்கு அவன் தன்னுடைய இச்சைகளுக்கு அடிமையாக்கப்பட்டானோ, அன்று முதல் இன்று வரை ஒரு மனிதனும் பரிசுத்தம் என்பதை புரிந்து கொள்ளவே. காரணம், கடவுள் மட்டுமே பரிசுத்தர். நம்முடைய இதயத்திலோ, நம்முடைய உள்ளத்திலோ, நம்முடைய எண்ணத்திலோ எங்கேயுமே நீங்க you cannot neither imagine nor understand the holiness of God. அது ஒரு சின்ன பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் சொல்ற பாருங்க ஆங்கிலத்தில். பிரதிபலிப்பை தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு சென்ற போது கண்ட காட்சியை அவர் விவரித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி விவரிக்கிறார்மா? சேராபீன்களும் சொல்லுங்க, 2 சட்டைகளால் தங்கள் உடலை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து என்ன சொன்னாங்க? பரிசுத்த பரிசுத்த. இந்த கேராபீன்கள் சேராபீன்கள் யாரு? யார் சொல்லுங்க, வேத படிச்சவங்க சொல்லுங்க. யாருமா? தெய்வ தூதர்கள். தெய்வ தூதர்களாகமா? பாவமற்றவர்கள், பாவமற்ற தெய்வ தூதர்கள் இந்த பரிசுத்த கடவுளை தன்னால பார்க்க முடியாது. பேசுகிறான், பரிசுத்தம் புரியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி புரியாது? அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப சொல்லுங்க, தேவ தூதர்கள் பாவமற்றவர்கள், அவங்க சட்டைகளால் கண்களால் பார்க்க கூடாதபடி தேவனை தொழுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியவே. ஏன்னா நம்ம பார்க்க புரிய, நான் போதப்பா யாராச்சும் போனோம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் அந்தகாரமாயிருக்கிறோம், நாம் குற்றம் புரிகிறவர்களாக செயல்பட்டுக் கொண்டு குற்றவாளிகளாக இருக்கிறோம். என்னமா சொல்லுது? நாம் இருளிலே இருக்கிறோம், இருளாய் இருக்கிறோம், நாம் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். குற்ற மனசாட்சியினாலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. இந்த மனிதனுக்கு கடவுள் பரிசுத்தர் என்பது புரியவே புரியும். அவ்வளவுதான். ஆகவே தெசலோனிக்க திருச்சபை மீட்கப்பட்ட பரிசுத்தமான தேவனுடைய பிரியர்களாக 1ஆம் வசனத்தில் வந்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுக்கு சகோதரரே நீங்கள் பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமான திருச்சபையாக அவர்கள் வாழ வேண்டுமானால் மேசி மார்க்கத்துக்கு விலகி, இல்லைங்களா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல், சரிங்களா, நீங்கள் வாழ வேண்டும். 8ஆம் வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பவுல்? அவர் சொல்ற கருத்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 படிச்சிருக்கீங்க. ரெண்டும் ஒரே வசனம் தான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இந்த தெசலோனிக்க சபை அதை அறியவில்லை. அடுத்த வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், எது ஆலயம்? இப்ப நம்ம கட்டி இருக்கிற இது ஆலயமா? எது ஆலயம்? என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக.
எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? இந்த சரீரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீ செய்யக்கூடிய எல்லா விதமான இச்சையான காரியங்களும், வேசி தனத்துக்கு அடுத்த செயல்களும் இந்த பரிசுத்த ஆவியை எதிர்த்து செய்கிற காரியங்கள். அதை கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார், அதை அழித்து போடுவார். சரிங்களா? பொருள். இரண்டாவது குறிப்பு என்ன சார்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், இங்க வந்து பாத்தீங்களா 26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும். அப்ப என்ன சொல்ற? இந்த பரிசுத்த கடவுள் ஒருத்தனை உயர்ந்தவனா ஒருத்தனை தாழ்ந்தவனா படைச்சாரா? அப்படி வேதம் சொல்லல. அப்ப நீங்க நம்பிட்டு இருக்கிற எப்படி சபையில ஜாதி இருக்குது, எப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பிரச்சனை வந்தது, எப்படி வந்துச்சு? அப்ப அதை நம்பிக்கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதன் எப்படி பரிசுத்தமான இருப்பான்? அவன் எப்படி பரிசுத்த ஆராதனை செய்வான்? என்ன இதெல்லாம் அங்க சொல்ற தெசலோனிக்க சபையாலே சகோதர சிநேகம், அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல இருக்கிற அடிமையை உன்னுடைய சகோதரனாக என்று சொல்லுவோம். அடிமைனா உங்களுக்கு புரியாது, நான் பார்த்தது இல்லை அடிமை. புரியுதுங்களா? இந்த அடிமையை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனும் நீயும் பரிசுத்த கடவுளை ஆராதிக்க. சரிங்களாமா? இந்த அன்பு மனிதனால் கொடுக்கப்பட்டது. காலையில தம்பி சுரேஷோடு பேசிக் கொண்டு வந்த அவர்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து அவருடைய செல்லுல ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் இன்னும் பார்க்கல. சொல்றாரு, ஈராக்கில் இந்த சுன்னி தீவிரவாதிகள் ஷியா தீவிரவாதிகளை இங்கே கோழி வெட்ட மாதிரி வெட்டிருக்கிறோம். பார்த்து போக வேண்டாம். நான் பார்த்து இன்னொரு வீடியோ பார்க்க. இந்த இடத்துல சின்ன கத்தியில இப்படி வெட்டி விட்டுறான். அவன் படுத்துட்டான், அவன் ரத்தமெல்லாம் அதுல வடி. அந்த வடிய நேரத்துல கையும் இப்படி கட்டினான், காலையும் கட்டினான் இல்லையா? கோழி கடையில கழுத்து வெட்டி கோழி துடிக்காது, அப்படி துடிக்கிறான் மனிதன். அதை பார்த்து இவன் சிரிக்கிறான். இன்னும் புரிஞ்சுக்கிட்டான் ஏன் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்குது. மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாத கொடுமை. அன்பு இல்லைன்றது ஒரு நிலைமா? சொந்த சகோதரனை, சொந்த உறவினனை, அதாவது மனிதனை படுகொலை கொலை பாதகனாக நான் மாறிக்கொண்டேன். சரிங்களா? என்ன சார் கொலோசிய திருச்சபையின் பிரச்சனை? 2ஆம் அதிகாரம், மன்னிக்கும் 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம், என்னோட கூட படிங்க. 14-15 வசனங்கள் படிங்க. எப்படி சகோதரரே, அவர்கள் யூதனாலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சிறிய ஜனங்களினாலே பிரச்சனையை சந்திச்சதுமா சுவிசேஷத்துக்கு எதிரான கள்ள போதனை, கள்ள தீர்க்க தரிசனம், தவறான உபதேசம், மத வெறி, இவைகளினாலே இந்த இளம் சபை தடுமாறி கொண்டிருக்கிறார். சார்
சமயம் விசுவாசத்தை அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க. சார் இயேசுவானா மதமுவானா ஒண்ணுவானா போட்டுக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை சிலுவையை துன்பப்படுத்தினார்கள், அவருடைய ஊழியர்களாகிய எங்களையும் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். இந்த பாடுபடுவதை கண்டு நீ பயப்படாதே. திருச்சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எப்படி மாறணும்? கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக பாடுபடுகிற சபையாக கடந்த 2000 ஆண்டுகளாக திருச்சபை இந்த உலகத்தில் இருக்குதுயான என்ன சார் அதனுடைய ரகசியம்? அதான் நான் முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான்களின் ரத்தம் திருச்சபையினுடைய. ஆக நம்முடைய சபை கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிற சபையாக இருக்க வேண்டும். சரி, அதே நேரத்தில் இந்த திருச்சபை எப்படி இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும்? முதல் பிரச்சனை என்னமா? கலாச்சாரம் என்கிற பெயரினாலே உலக வழிகள், மோக இச்சைகளினாலே திசை திருப்பப்படுகிற பிரச்சனை. ஒன்று. இரண்டாவது, நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய சரீரத்தை கடவுளுக்கு விரோதமாக பயன்படுத்துகிற துணிகரமான ஒரு சூழ்நிலை. நான்காவது என்ன பார்த்தோம்? சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிற தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் தெசலோனிக்கர் சபை 3 பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் 3 வழிகளை அவர்களுக்கு முன்வைக்கிறார். முதலாவது வழி என்னமா? விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தினால் வருகிற கிரியை. என்ன சார் விசுவாசத்தினால் வருகிற கிரியை? அவன் எந்த ஜாதியில பிறந்தாலும் சரி, எந்த இனத்துல பிறந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அடிமை இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது கடவுள் அவனை சிருஷ்டித்தார், அவன் என்னுடைய சகோதரன், ஆகியனாலே அவனிடத்துல நான் அன்பு. விசுவாசத்தினாலே கிரியை செய்தல். ஆக கிரியை இல்லாத விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாம கிரியையும் இல்லை. ஆக தெசலோனிக்கர் சபையா இந்த விசுவாசத்தின் கிரியையிலே வளர வேண்டும். சரிங்களா? 2 அன்பின் பிரயாசம். பிரயாசம்ன்ற வார்த்தை இப்ப நம்ம சொல்றது தெரியுமா? சாதாரணமா அதனுடைய பொருள் சரிங்களா? இப்ப நான் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன், இல்ல என் கையில ஒரு 50 கிலோ சிமெண்ட் மூட்டை அப்படி வச்சுட்டான்னு புரியுறதுக்காக. நல்லதானே சார் நிக்கிறீங்க நீங்க? நல்லதாமா நிக்கிறேன். என் கையில அல்லது என் தலை மேல ஒரு 50 கிலோ சிமெண்ட் மூட்டை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு நேரம் நிற்பேன்? அழுத்தம், பாரம், நெருக்கம், துன்பம், அதன் மத்தியில அப்படியே அன்பாக நிற்பாங்க. அதனுடைய பொருள் அன்பின் பிரயாசம். ஆங்கிலத்துல endurance in spite of suffering and opposition. கம்யூனிச சிறையிலே வாழ்ந்த ரிச்சர்ட் உம்பரன், ரிச்சர்ட் பேர் வச்சிருக்காரு, ரிச்சர்ட் உம்பரன் என்கிற தேவனுடைய மனிதர் ரஷ்யா நாட்டிலே கம்யூனிச சிறையிலே 14 ஆண்டுகள் கைதியாக இருந்தார். அப்ப அவர் என்ன பண்ணாங்க? அப்படியே ஒரு பெட்டி செஞ்சு அவரை நான் நேரடியாக பார்க்க வாய்ப்பு பெற்றேன்.
பெட்டிமா அப்படியே 6 பக்கம் பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில ஆணி அடிச்சிருக்காங்க. 2 அகலத்துக்கு ஆணி, பட்டியில ஆணி, இப்படி ஆணி, முதுகுல ஆணி, தலையில ஆணி, கரெக்டா அது உள்ள அவர் நிக்க வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் நிப்பீங்க? யோசனை பண்ணீங்களா? கடவுள் இல்லை என்று நீ மறுக்கிற வரைக்கும் அது உள்ள நில்லுப்பா. கடவுள் இல்லை, இயேசு கடவுள் இல்லை. முதல்ல there is no God. 2 Jesus is not God. அப்படின்னு நீ எப்ப இல்லைன்னு சொல்றியோ அப்பதான் வெளியே. அப்படின்னா அவங்க நினைக்கிறீங்க அவர் ரிச்சர்ட் ஒரு நல்ல வயசர், ரொம்ப வெரி ஹெவி மேன். அவருடைய கோட்டு நான் கலட்டி அந்த வெறும் உடம்பை முதுகுல இன்னது காலமா முதுகுல அப்படியே தொலைங்க, ஒரு இடத்துக்கு அப்படியே ஆணி காஞ்சி அப்படியே ரத்தம் ஓடினே இருக்கும், நின்றுட்டே இருக்கலாம். கம்யூனிசம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடவுள் மீது செலுத்துகிற அன்பின் நிமித்தம் தேவனுக்கு பணிவிடை செய்யுங்கள். நினைக்கிறேன் நல்ல விருந்து போட போறாங்க, நீங்களும் பரிமாறலாம். ரொம்ப அழகா உடுத்தி இருக்கிறீங்க. யாரோ சமைச்சதை எடுத்துட்டு வந்து ஐயா சாப்பிடுங்கய்யா, இன்னும் கொஞ்சம் போட்டுங்க பாயாசம், இன்னும் கொஞ்சம் அல்வா, கரெக்டுங்களா? உபசரிக்கலாம். எல்லாம் நன்றாக இருக்கும் போது பிறரிடத்தில் உபசரிப்பது, அன்பு கூறுவது மிக எளிது. உடம்பிலே ரத்தம் வடியும் பொழுது அன்பு கூறுவது. யார் என்னை அடிக்கிறார்கள், யார் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், யார் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களிடத்திலே அன்பு கூறுவது இவ்வளவு கடினம். தெசலோனிக்கே சபையாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். சரிங்களா? 3வது நம்ம படித்தோம், நம்பிக்கையில் பொறுமை வருதா? இந்த 2ஆம் வசனத்துல நம்பிக்கையில் பொறுமை, நம்பிக்கையின் பொறுமை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்காக அல்ல, இந்த உலக நன்மைகளுக்காக அல்ல, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாசற்ற வாடாத இல்லைங்களா நித்திய மகிமையான நம்பிக்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான அந்த மகிமையை பெறுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக நம்பிக்கையினாலும் வெற்றி கொள்ளுங்கள். இந்த திருச்சபைக்காக பாடுபட்ட மரித்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, திருச்சபையாலே நீங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பெருகி இந்த பரிசுத்த கடவுளை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை கொடுத்த அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி மிக்கின்றேன். பாடும் தாளில் பாடலை கேட்டு நன்றியால் துணி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடுகின்ற பாடலை சபையார் நாம் பாடுவோம். ஒரு வயதான பாடும் தாளில் பாடலை கேட்டு நன்றியால் துணி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடுகின்ற பாடலை பாடுவோம். நன்றியால் துணி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால்
போது, ஆனால் உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி இன்றைய நாள் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய எங்களுக்கு காரணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான பொருட்கள் செலவழித்து இந்த அழகான ஆலயம் உருவாக்கப்பட்டது. சுவாமி, அழிந்து போன ஆலயம் ஆண்டவரே, அது பழுதடைந்த காரணத்தினாலே இந்த புதிய ஆலயத்தை கட்டி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இந்த அருமையான வேலையை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் கட்டுமடையாக முயற்சி வேலை செய்தவர்கள், பொருளை கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள் எல்லாருக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட இந்த நாளிலே காணிக்கையாக கொடுத்திருக்கிற காணிக்கையை ஆசீர்வதித்ததும், காணிக்கையை கொடுத்த ஒவ்வொரு தலைமையிலும் நீர் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது ஐயா பேசுவது போல நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, அதுவே நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, கேட்ட சத்தியத்தின்படி நடக்கவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம். அதுவே இதோ சத்தியத்தை அறிந்தவர்கள், அறியாத மக்களும் வந்து சூழ்ந்து இருக்கிற இந்த கூட்டத்திலே பரிசுத்தம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன, எப்படி நாம் பிறகு அன்பு செலுத்த வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் இருந்து கடவுளுக்கு பிரியமானதை நாம் நடக்க முடியும் என்ற ஒரு தெளிவான அறிவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறிந்து கேட்போது சத்தியத்தின்படி நடந்து சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நாங்கள் உத்தம சாட்சிகளாக விளங்க ஆண்டவரே நீரை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்ததை நீர் ஏற்றி சபையை ஆண்டவரே இந்த காலம் நாமும் மதிமைக்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவணிக்கும் ஸ்தலமே, தந்தனத்தாவின் மத்தியிலா. தேவன் தாவணிக்கும் ஸ்தலமே, தந்தனத்தாவின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம்
நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை குறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை குறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
சுந்தர ரட்சகனே
சமாதானம் வேண்டுமா? ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். நிலை மாற வேண்டுமா? ஜெபம் செய்வோம். மனம் மாற வேண்டுமா? ஜெபம் செய்திடுவோம். முழங்காலில் நாம் நின்று விட்டால் முடியாது என்று ஒன்றுமில்லை. வாக்குத்தத்தம் நாம் பற்றிக் கொண்டால் வாழ்வில் இனி ஒரு தோல்வி இல்லை. வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். ஒரு மனிதன் தான் ஜெபித்திட மழை மறைந்ததே. மீண்டும் அவன் வந்து ஜெபிக்கையில் நின்ற மழை அன்று பொழிந்ததே. விசுவாசத்தோடு நாம் ஜெபம் செய்வோம். கருத்தாக யாவரும் ஜெபம் செய்திடுவோம். விண்ணப்பம் செய்யும் போது மானிடர் நாம் ஜெபிக்க தயங்கலாகுமோ? கற்று தந்தார் நாமும் ஜெபித்திட அவர் சித்தப்படி என்றும் நடந்திட. மனத்தாழ்மையோடு நாம் ஜெபம் செய்வோம். உயிருள்ள நாள் வரை ஜெபம் செய்திடுவோம். சமாதானம் வேண்டுமா? ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம்.
Thank you.